வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னா, ரோஹித் சர்மாவையே மிஞ்சிய அபிஷேக் சர்மா தனித்துவமாக உலக சாதனை படைத்துள்ளார். இந்திய வீரராக 2 வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளார். அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இந்த செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரும். வாங்க என்ன வீடியோக்குள்ள போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி தோற்றது. இருப்பினும் இரண்டாவது போட்டியில் 100 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இந்திய அணியானது 1-1 என்ற கணக்கில் பதிலடி கொடுத்து சமன் செய்துள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணியானது 235 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா சதம் அடித்தார். ருத்ராஜ் கெய்க்வாட் 77ம் ரிங்கு சிங் 48 ரன்களும் எடுத்தனர். அதைத் தொடர்ந்து கடினமான இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணிக்கு தொடக்கம் முதலே தடுமாற்றத்தின் காரணமாக 18.4 ஓவரில் 134 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் ஆவேஸ் கான் மற்றும் முகேஷ் குமார் தலா 3 விக்கெட்களை கைப்பற்றினர். வெற்றிக்கு சந்தேகமின்றி முக்கிய பங்காற்றிய அபிஷேக் சர்மா ஆட்டநாயகன் விருதை வென்றார். கடந்த IPL தொடரில் ஹைதராபாத் அணியில் அடித்து நொறுக்கிய அவர் இந்த தொடரில் முதல் போட்டியில் டக் அவுட் ஆனார். ஆனால் அதற்கும் சேர்த்து இப்போட்டியில் ஜிம்பாப்வே பவுலர்களை அடித்து நொறுக்கிய அவர் 82 ரன்னில் இருந்தபொழுது ஹேட்ரிக் சிக்சர்களை பறக்கவிட்டு சதத்தை தொட்டார். இதன் வாயிலாக அடுத்தடுத்து 3 சிக்சர்களை பறக்கவிட்டு சதத்தை அடித்த முதல் வீரர் என்ற தனித்துவமான உலக சாதனையும் அபிஷேக் சர்மா படைத்துள்ளார். இதற்கு முன்பு சேவாக் உள்ளிட்ட பல வீரர்கள் சிக்சர்களோ அல்லது 2 சிக்சர்களை தொடர்ந்து அடித்தோ சதத்தை தொட்டுள்ளனர். ஆனால் அபிஷேக் சர்மா தன்னுடைய முதல் முறையாக ஹேட்ரிக் சிக்சர் அடித்து சதத்தை தொட்டுள்ளார். இத்துடன் IPL தொடரில் 42 சிக்சர் அடித்த அபிஷேக் சர்மா இந்த போட்டியில் 8 சிக்சர் அடித்து அந்த வகையில் இந்த வருடம் மட்டுமே அவர் T20 கிரிக்கெட்டில் 50 சிக்சர்கள் அடித்துள்ளார். இதன் வாயிலாக 2024ஆம் ஆண்டு T20 கிரிக்கெட்டில் அதிக சிக்சர் அடித்த இந்திய வீரர் என்ற ரோஹித் சர்மாவின் சாதனையை உடைத்துள்ளார். இதன் காரணமாக அவர் புதிய சாதனையும் படைத்துள்ளார். இதற்கு முன்பாக ரோஹித் சர்மா இந்த வருடம் 46 சிக்சர் அடித்ததே முந்தைய சாதனையாகும். இதுபோக சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக சதம் அடித்த முதல் இந்திய வீரர் மற்றும் அதிகபட்ச ஸ்கோர் பதிவு செய்த இந்திய வீரர் ஆகிய இரட்டை சாதனையும் அவர் படைத்துள்ளார்.